அப்பா வந்து சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாரு. மந்த்லி ஒரு 10,000ன்றதே ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு அமௌண்ட்டாக தான் இருக்கும் எங்களுக்கு. இதுக்கு முன்னாடி வேற இன்ஸ்டியூட்லாம் போகும்போது அதிகமான அமௌண்ட், ஏன்னா 45,000ன்றது 45 டேஸ்க்கே கேட்டாங்க. ஃபினான்ஷியலா வீட்டில் ரொம்ப ப்ராப்ளமா இருந்துச்சு. 1 lakh மேலே இது கேட்டாங்க. அப்பாவே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நர்சிங்கே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீட் வேண்டாம், அதுக்கு வந்து அதிகமாக செலவாகும் அப்படின்ற சொல்லிட்டாங்க. கிராமப்புற மாணவர்களின் மருத்துவ கனவு வெறும் கனவாகவே முடிந்துவிடக்கூடாது என்ற ஒற்றை லட்சியத்துடன் நமது உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்களின் சீரிய பார்வையில் உருவானதுதான் மதர் குளோரி நீட் பயிற்சி மையம். நிறைய பேர் கேட்டப்போ இந்த நமச்சிவாயம் சார் வந்து ஃப்ரீ கோச்சிங் இது பண்றாங்க அப்படி சொல்லும்போது மதர் குளோரியில் நடக்குது சொன்னாங்க. ஆனா இங்க மதர் குளோரி இன்ஸ்டியூட்ல நமச்சிவாயம் சார்னால ஃப்ரீ கோச்சிங் கிடைச்சது. அவர் ஸ்பான்சர்ஷிப் பண்ணவன் தான் நான் நீட் வந்திருக்கேன். நீட்டை விட வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்க மாட்டேன். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஸ்பான்சர்ஷிப் இல்லைன்னா நம்ம வந்து இந்த எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சே பார்த்துருக்க முடியாது. அரசியல் தலைவராக மட்டுமன்றி ஒரு பாசமிகு தந்தையாக நின்று மாணவர்களின் எதிர்காலத்தை செதுக்கி வருகிறார் நமது அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள். கடந்த 5 ஆண்டுகளில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்களின் கல்வி சுமையை தனது சொந்த பொறுப்பில் ஏற்று இன்று 76 மாணவர்களை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இது வெறும் பயிற்சி மையம் அல்ல, வறுமையின் பிடியில் இருந்த மாணவர்களின் வாழ்வை மாற்றியமைத்த ஒரு மாபெரும் சமூக புரட்சி. அனைவருக்கும் வணக்கம். ஏழை எளிய மாணவர்களும் மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே அந்த நீட் தேர்வானது கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும் தகுதியானவர்களுக்கு அந்த மருத்துவ சீட்டு, மருத்துவ இடஒதுக்கீடு கிடைக்கின்ற வகையிலே வழிவகை செய்திருக்கின்றார்கள். அதே போல நம்முடைய மண்ணாடிப்பட்டு தொகுதியிலே ஏன் அதை போல ஒரு வசதி வாய்ப்பை ஏழை எளிய மக்களுக்கு, இன்றைக்கு கிராமப்புற மக்களுக்கு அதை நாம் உருவாக்கி கொடுக்க கூடாது என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே தான் அந்த இலவச நீட் பயிற்சி முகாம் என்ற ஒரு இலவச பயிற்சி முகாமை நடத்தி அதன் மூலம் அவர்களுக்கு அந்த பயிற்சியை கொடுப்பதன் மூலமாக அவர்களுடைய லட்சிய கனவான மருத்துவ படிப்பு என்பதை நாம் எளிதாக்கி கொடுப்பதற்கு நாமும் உதவியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு கிட்டத்தட்ட 76 நபர்கள் இன்றைக்கு மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளிலே இன்றைக்கு அவர்கள் பயின்று கொண்டிருக்கின்றார்கள். ஃப்ரீ கோச்சிங் நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் பயந்துதான் வந்தோம். ஃபீஸ் கட்டி படிக்கிற பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஃப்ரீ கோச்சிங் மூலியமா கேஷ் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் எங்களுக்கும் கொடுத்தாங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்லியாகவும் நடத்துக்கிறாங்க. யாருக்குமே எந்த பார்ஷாலிட்டியுமே இல்லை. எங்களுக்கு ஃபீஸ் கட்டி ஃப்ரீ கோச்சிங் கொடுத்த மினிஸ்டர் நமச்சிவாயம் சாருக்கும் மதர் குளோரி இன்ஸ்டியூட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்பா ஸ்தானமா வந்து அவர் வந்து எனக்கு ஒரு ஹையர் ஸ்டடிஸ் பண்ண ஹெல்ப் பண்றாரு. அதை வந்து நான் வந்து ஒரு ஹாப்பினஸா ஃபீல் பண்றேன். கட்டணம் செலுத்த முடியாத நிலையில் இருந்த எத்தனையோ திறமையான மாணவர்களுக்கு அமைச்சரின் இந்த ஸ்பான்சர்ஷிப் திட்டம் ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது. நம்ம நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 16 வருடங்களாக புதுவையில சக்சஸ்ஃபுல் கோச்சிங் சென்டர் போயிட்டு இருக்கு. மண்ணாடிப்பட்டு இருந்து வர மாணவர்கள் ஒவ்வொரு இடமும் பாத்தீங்கன்னா குறைந்தது 50லிருந்து 60 மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இதுக்கு உறுதுணையாக பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புக்ஸ், மெட்டீரியல் எல்லாமே ஃபுல்லா அவரோட ஸ்பான்சர்ல, மேலும் மாணவர்களுக்கு மதிய உணவு, சிற்றுண்டி எல்லாமே கொடுத்து மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையா நிறைய ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்திருந்தாரு. ஆனா இங்க ஒரு இலவச நீட் பயிற்சி மினிஸ்டர் ஸ்பான்சர் பண்ணி நடத்துறாருன்னும் போது அந்த மாணவர்கள், ரூரல்ல இருக்கிற மாணவர்களும் இங்க தேடிட்டு வந்து அதை ரொம்ப யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கிறாங்க. நல்லாவே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லாருமே. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுனால அவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. மண்ணாடிப்பட்டுல இருந்தே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இயருமே மேக்சிமம் 60ல இருந்து 70 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க படிச்சுட்டு இருக்காங்க மதர் குளோரியில. அதுலயுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ மெடிக்கல் சீட்டை வாங்கியிருக்காங்க. கவர்மெண்ட் காலேஜஸ்ல மெடிக்கல் சீட் வாங்கி இப்ப படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு தனிமனிதனின் தொலைநோக்கு சிந்தனை ஒரு தொகுதியின் தலையெழுத்தையே மாற்றும் என்பதற்கு மண்ணாடிப்பட்டு ஒரு சிறந்த முன்னுதாரணம். இன்று இந்த கிராமத்து மாணவர்கள் அகில இந்திய அளவில் சவால் விட்டு மருத்துவ இடங்களை கைப்பற்றுகிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் இருப்பது நமது அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்களின் பயராத உழைப்பும் துல்லியமான திட்டமிடலும் மட்டுமே. ஃப்ரீன்னு சொன்ன காரணத்தினால மட்டும்தான் நான் என்னால வந்து இங்க என் பொண்ணு அனுப்ப முடிஞ்சிச்சு. நமச்சிவாயம் சார் வந்து ஸ்பான்சர்ல வந்து படிக்கலாம் ஃப்ரீ மதர் குளோரியில. அப்ப நான் அனுப்பும் போதுதான் அவருடைய ஆர்வம் வந்து அந்த 45 டேஸ்லயே வந்துட்டு 178க்கு மேல அவ மார்க் எடுத்துட்டா. எங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் நெருக்கடியிலையும் நான் பொண்ணை மெடிக்கல் படிக்க வச்சுதான் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏழை எளிய மக்கள், கூலி வேலைக்கு போறவங்க, இந்த மாதிரி நீட்ன்றது வந்து இந்த ஒரு இடத்துல போய் படிக்க முடியாது பணம் கட்டி. அதனால எங்க அமைச்சர் சார் இந்த பிள்ளைகளுக்கு, எங்க தொகுதி மக்கள் வந்து நீட்ன்றதை எதிர்கொண்டு மருத்துவ படிப்பு படிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில வந்து சிறப்பான முறையில சொல்லி கொடுக்குறாங்க. நான் வந்து நமச்சிவாயம் ஐயாவுக்கும்
நம்ம இந்த மதர் ஃப்ளோரில் இருக்கிற எல்லா மேடமுக்கும் எல்லா சாருங்களுக்கும் நான் மனசார நன்றியை தெரிவிச்சேன். தலை சிறந்த மருத்துவர்களாக நீங்கள் உருவாகி ஏழை எளிய மக்களுக்கு உங்கள் மருத்துவத்தின் மூலமாக அவர் பயனடைகின்ற வகையிலே உங்களுடைய சேவையானது ஏழை எளிய மக்களுக்கு, கிராமப்புறங்களில் வசிக்கின்ற மக்களுக்கு, வசதியற்ற மக்களுக்கு உங்களுடைய மருத்துவம் பயன்பட வேண்டும் என்று உங்களை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வறுமை எனும் சுவரை தகர்த்து எளிய மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்கி அவர்களை சாதனையாளர்களாக மாற்றும் இந்த புரட்சி மண்ணாடிப்பட்டு மண்ணில் புதிய வரலாற்று விடியலை ஏற்படுத்தியுள்ளது.